ஒரு தடவை இந்த ராஜா ராஜா தானே, ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹரிஹர ராஜா சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஒரு டைம் ரொம்ப கோவப்பட்டு கோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்பயே எனக்கெலாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த ஆள் எப்படி இப்படிலாம் சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு, ஒரு மரியாதை வேண்டாமா? எந்த இதுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது இந்த ஆளுக்கு அப்படின்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இதோ பாருங்க, எனக்கே லைட்டாக முன்னாடி சொட்ட விழுது. மயிருன்னா இதுதான், முடிங்கிறதுக்கு தூய தமிழில் பேர் மயிர். இந்த முடி எவ்வளோ ஒரு உயர்வான இடத்துல இருக்குது தெரியுமா? முடி உயர்வான இடத்துல இருக்குங்கன்னா எல்லா உயிரினத்துக்குமேவும் முடிங்கிறது ரொம்ப உயர்வான இடத்துல தான் இருக்குது. எந்த ஒரு மனுஷனும் எடுத்துக்க, முடி அவனுக்கு தலைக்கு மேலே உயர்வான இடத்துல முடி இருக்குது. அவ்வளோ ஒரு உயர்வான இருக்கிற இடத்துல இருக்கிற மயிரை கேவலம் எது கூட கம்பேர் பண்ணி சொல்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? இப்போ என் மூஞ்சி ஒரு அளவுக்கு யாராவது ஒன்று ரெண்டு பேருக்காவது என் மூஞ்சி பிடிக்கிற மாதிரியாவது இருக்குல்ல, இப்படி இருந்தால் என் மூஞ்சி பிடிக்கும். உங்கள் மூஞ்சி அப்படித்தான். முடி இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு அழகு. அவ்வளோ ஒரு வேல்யூவான ஒரு முடி, மயிருங்கிறது அவ்வளோ வேல்யூவான ஒன்று. நீங்கள் சாதாரணமாக முடி மயிர் தானே, மயிர் போயிட்டு தொழுது போகும் பெரிய இதாக அப்படின்லாம் மயிரை அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்கல்ல. கேவலமாக மயிரை பேசலை, கேவலமான இதுக்கு மயிரை யூஸ் பண்ணுறீங்க. அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஒருத்தவனுடைய முடி ஸ்டைல், முடி இல்லைன்னா அவனுடைய தோற்றமே வேற மாதிரி இருக்கும். ஒருத்தனுடைய முடி தான் ஒரு மனுஷனுக்கு அழகே முடி தான். ஒரு மனுஷனுடைய அழகே அப்படி எப்படி சொல்லுவாங்க, அப்படி தூக்கி கொடுக்கறது, ஒரு நல்லா காட்டுறது அந்த ஹேர் ஸ்டைல். அந்த முடியை இந்த ஆள் அவர் ராஜா எது கூட கம்பேர் பண்ணார் பாருங்க. அதெல்லாம் இதுக்கெல்லாம் சமமாகுமா? அது முடியை கேவலப்படுத்தியிருக்காரு அவர், மயிரை கேவலப்படுத்தியிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப தப்பு. மயிரை இப்படிலாம் கேவலப்படுத்தக்கூடாது.